ஹாய் ஸ்பைடிஸ். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஏஐயோட வளர்ச்சியை பத்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஷார்ட்டா பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏஐன்றது எல்லாத்துலயுமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏஐ வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு இந்த இமேஜஸ் கிரியேட் பண்றது, ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு எடிட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்காவா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வரிசையில இந்த ஏஐ வந்துட்டு புதுசா ஒரு ஃபீல்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கு. புதுசா வைக்கல. அது இப்பதான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா தான் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சோ அது என்னன்றத பத்தி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்துட்டு டீடைலா பார்க்க போறோம். ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், இந்த மாதிரி புதுசு புதுசா லான்ச் ஆகிற ஸ்மார்ட் போன்ஸ் பத்தின வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த ஏஐ இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த ஃபீல்டு என்ன ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் இந்த ஐடி ஃபீல்டுல கால் எடுத்து வச்சு நிறைய பேரோட வேலைகளை வந்துட்டு அது வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்ப புதுசா பாத்தீங்கன்னா போலீஸ் அவங்களோட வேலையும் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, போன மாசம் ஜனவரி மந்த் பாத்தீங்கன்னா, ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கிரைம வந்துட்டு 20 வருஷம் கழிச்சு ஏஐ தான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு குடுத்திருக்கு. சோ அத வச்சு தான் பாத்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா 2006 பிப்ரவரி மந்த் அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேர் பக்காவா பிளான் பண்ணி ஒரு 3 கொலைய வந்துட்டு பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டு போயிடுறாங்க. அத போலீஸ் வந்துட்டு அத பண்ணது யாருன்றத அப்பயே கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த பண்ண 2 பெர்சன் யாருன்றத வந்துட்டு அப்பயே கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அந்த 2 பெர்சன் வந்துட்டு எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கவே முடியல. நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. அது வருடங்கள் ஆகுது. சோ முடியாம போறதுனால பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வந்துட்டு சிபிஐக்கு வந்துட்டு மாத்துறாங்க. சோ அதுக்கப்புறமா சிபிஐ உள்ள வராங்க. அவங்களாலயுமே பாத்தீங்கன்னா அந்த 2 பேர் வந்துட்டு எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பெர்சனை கண்டுபிடிக்கிறதுன்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். சோ அதெல்லாமே சிபிஐ உள்ள வந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அப்படி இருக்கும்போது பெர்சன் அதாவது அந்த ஆட்கள் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா அந்த அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியாம போகுது. சோ அது இன்னமும் வருடங்கள தாண்டி போக, இப்படி இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா, இப்படி 20 வருஷம் வந்துட்டு ஆயிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது இப்ப எக்ஸாக்ட்டா இந்த 2025 இந்த ஜனவரி மந்த் அப்போ இவங்களுக்கு சடனா ஒரு ஐடியா வருது. சோ இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஏன் அந்த கிரைம் பண்ணவங்கள கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிற மாரி சிபிஐ வந்துட்டு யோசிக்கிறாங்க. சோ யோசிச்சு அந்த 2 பேர் யாருன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அப்ப இருந்த அவங்களோட போட்டோவ ஏஐ கிட்ட குடுத்து ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ ஒரு எங்கேயாவது இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு நார்மலான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி Facebook, Instagram இந்த மாதிரி யூஸ் பண்றது. சோ அதுல எங்கேயாச்சும் அவங்களோட போட்டோவ அவங்க குடுத்திருந்தா, இந்த ஏஐ வந்துட்டு மேட்ச் பண்ணி எடுத்து குடுத்துரும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்களோட பழைய போட்டோவ ஏஐ கிட்ட குடுக்குறாங்க. இந்த ஏஐயுமே பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா அவங்களோட போட்டோவ Facebookல கண்டுபிடிச்சு அவங்க வந்துட்டு இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற அட்ரஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா அட்ரஸ் கண்டுபிடிக்கல. அவங்க Facebookல இருக்கிறத அத எடுத்து குடுத்துருது. சோ அத வச்சு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு அந்த அட்ரஸ லொகேட் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு மொத்த உண்மையை வந்துட்டு வாங்குறாங்க. சோ இப்ப ரீசென்ட்டா ஏஐ வந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த வந்துட்டு பண்ணிருக்கு. சோ இது வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ஏஐ வந்துட்டு ரொம்பவுமே டேஞ்சரஸா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ரியாலிட்டிக்கும், டூப்ளிகேட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாத அளவுக்கு எடிட் பண்ணி குடுக்குது. இந்த மாரி வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும், அதோட பவர வந்துட்டு இந்த மாரி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அட்வான்டேஜாவுமே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நெறைய பேருக்கு வேல தான் போயிட்டு இருக்கே தவிர, ஆனா ஃபியூச்சர்ல இருக்க போறது இந்த ஏஐ தான். சோ இந்த ஏஐ டெக்னாலஜிய நம்ம பயன்படுத்த கத்துக்கிட்டோம்னா, டே டு டே யூசேஜ்ல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா நமக்கு எப்பவுமே வேலை இருக்க தான் செய்யும். சோ அதனால இந்த ஏஐ டெக்னாலஜிய கத்துக்க ட்ரை பண்ணுங்க. சோ அது ரொம்பவுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத தவிர்த்து இந்த வீடியோல நான் சொன்ன ஸ்டோரியில வந்துட்டு யாரு எதுக்காக இந்த கிரைம் பண்ணாங்க? ஏன் பண்ணாங்க? அப்படின்ற இந்த மோட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி சரவணன் டி கோட்ஸ்ங்கிற யூடியூப்ல சரவணன் வந்துட்டு டீட்டெயிலா வந்துட்டு அந்த வீடியோ போட்டிருக்காரு. சோ இத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவர் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்க் நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு சொல்லியிருப்பாரு. சோ அந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அவர் சேனல்ல இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும். இது மாரி உங்களுக்கு வேற எந்த வீடியோ வேணும்ன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த மாரி வீடியோவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சர்ல போட ட்ரை பண்ணலாம். சோ மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.